இப்போ நம்ம இந்த கிச்சன் தேவையான ஃபோட்டோ வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதான் பார்த்தீங்கன்னா இங்கே என் கையில் இருக்குது. இப்போ இந்த ஃபோட்டோவை வந்து கரெக்டாக கட் பண்ணி இப்போ இந்த கீச்செயின்குள்ளே வைக்கணும். ஃபோட்டோவை வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கீச்செயின்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் மாதிரி ஒரு பார்டர் போட்டு இருக்கும். அதை வந்து நம்ம வெளியில் எடுக்கணும். அதை வெளியில் எடுக்கிறதோட அவ்வளோ கஷ்டம் இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சு நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம லேசாக அப்படி தூங்கினாவே உங்களுக்கு வந்துடுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா உள்ள அந்த ஃப்ரேம் மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே அந்த மாதிரி இருக்கும். அது வந்து நீங்கள் மெதுவாக எடுத்துடுங்க. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எடுக்காதீங்க. நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் வந்து பெண்ட் ஆகிடும். பெண்ட் ஆகாத மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்தப்பா உள்ளே வந்து ஆல்ரெடி இந்த ஃபோட்டோ வந்து நம்ம எடுத்துக்குவோம். இப்போ இந்த ஃபோட்டோவோட சைஸ் தான் நம்ம கரெக்டாக இது செட் பண்ணியிருக்கோமான்ற பார்க்கறதுக்காக இந்த ஃபோட்டோவுக்கு மேலே வந்து இதை வச்சு பாருங்க. நீங்கள் கேன்வாவில் ஹைட் அண்ட் வித் கரெக்டாக மெஷர் பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபோட்டோவும் ஸோ அந்த கீச்செயின் கூட வந்து ஃபோட்டோவும் கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும். ஒன்ஸ் அது மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ஸ்கேல் வச்சு பக்காவாக அதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு ஃபோட்டோவே கரெக்டாக பக்குவமாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கட் பண்ணுறப்ப பார்த்து மெதுவாகவே கட் பண்ணுங்கள். ஸோ கட் பண்ண முடிச்சிட்டப்பா அந்த கீச்செயின்குள்ளே இது நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இந்த கீச்செயின் பொறுத்தவரை நம்ம மேக் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. ஸோ நீங்கள் சைஸ் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்துடும். இப்போது நம்ம கைட்டினா இந்த ஒரு ஃப்ரேமை வந்து அந்த ஃபோட்டோவுக்கு மேலே வச்சு லேசாக ஒரு ப்ரெஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம பக்காவான ஒரு மெட்டல் ஃபோட்டோ கிச்சனை ரெடி பண்ணிட்டோம். இப்போது உங்கள் கஸ்டமருக்கு தேவையான ஃபோட்டோஸை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் சேல் பண்ணலாம். இப்போ நான் இந்த கிச்சனை எவ்வளோக்கு சேல் பண்ணுறது உங்களுக்கு டவுட் வரும். இந்த கிச்சனோட ஆன்லைன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250, 300 வரைக்கும் கூட இருக்குது. பட் நீங்கள் அவ்வளோ சேல் பண்ண தேவைங்க. ஏன்னா உங்கள் கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் பாருங்கள். அவங்க எவ்வளோ பட்ஜெட் வந்து நீங்கள் செட் பண்ணால் வந்து வாங்க முடியுன்றதை நீங்கள் ஒரு வாட்டி கெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நீங்கள் ஏற்ற மாதிரி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மெட்டலோட கிச்சன் பார்த்தீங்கன்னா 120 வரும். ஸோ நீங்கள் ஃபோட்டோவோட பிரிண்ட் நீங்கள் எவ்வளோ போகிறீங்க, உங்கள் பட்ஜெட் என்னன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ப்ராஃபிட்டை வந்து செட் பண்ணிவிட்டு இந்த கிச்சனை வந்து சேல் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட்டில் வந்து யூஸ்ஃபுல் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் எனக்கும் தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எந்த மாதிரி கிஃப்ட் வந்து மேக் பண்ணுறது நீங்களே கமெண்ட் பண்ணிடுங்க. அந்த வீடியோ முடிஞ்சால் நான் மேக் பண்ணி உங்களுக்காக நான் போடுறேன்.